ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த அருமையான ஓய்வு நாளில் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் தேவன் அவர் ரட்சிக்கிறவர், அவர் அழிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிக்கிறவர், அவர் அழிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். லூக்கா 9வது அதிகாரம் 53 56 மட்டும் வாசிப்போம். லூக்கா 53வது அதிகாரம் 9வது அதிகாரம் 53 56 வரைக்கும் வாசிப்போம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசனாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியுங்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் ஒருவரை கிராமத்துக்கு போனார்கள். ஆமென். இதில் என்னத்தை பார்க்குறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் பலஸ்தீனம், கலிலேயா, சமாரியா, ஜூதியா என்று வகுத்திருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எருசலேமுக்கு வர்றார். வரும்பொழுது அவருடைய சீசர்கள் யாரார்? யாக்கோபு, யோவான், 3 பேர் இடிமுழக்கம். இவங்கள் வரும்பொழுது என்ன நடந்ததுனால் அவங்களும் அங்கே ஆண்டவரை விடையில்லை, எருசலேமுக்கு விடையில்லை. என்னோட சமாரியர்கள் அன்றைக்கு இயேசுவோட கலக்காமல் இருந்தார்கள். அப்போ யூதர்களும் சமாரியர்களுக்கும் இடையே அந்த பிரச்சனை இருந்தபடியால் அவங்களை என்ன செய்யலையா, விடையில்லை உள்ளுக்கும். ஆனால் உடனே இவங்க என்ன கேட்குறாங்களாம், ஆண்டவருடைய சீசர்கள், ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி என்ன இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமானு கேட்டார்கள். நாங்கள் இவங்களை அழிக்கிறது என்னத்தால்? அக்கினியால். ஏனென்றால் எலியா என்ற ஒருவர் இருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலியா ஒரு அக்கினியை இறக்கி ஜனங்கள் செத்து போகிறது நாங்கள் பார்க்குறோம். அது நீங்கள் வீட்டை வாசிங்க. அந்த சம்பவத்தை இவர் என்ன செய்கிறாராம், நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நினைவுபடுத்தி அவங்க கேட்குறாங்க, அன்றைக்கு எலியா செய்தது போல நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நாங்கள் என்ன செய்வோம்? அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து விடுவோம். ஆரை அழித்து விடுவோம்? உம்மையும் எங்களையும் தங்களுடைய எருசலேமுக்கு போக தடுத்து வைத்திருக்கிறாங்க. இப்போ நோவில் ஆண்டவர் ஆண்டவருடைய பார்வையும் எங்களுடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் பார்க்குற பார்வை என்ன? ரட்சிக்கிறதும் பாதுகாக்கிறதும் விடுவிக்கிறதும் தான் அவருடைய வேலை. எங்களுடைய வேலை என்ன? எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலைன்னா நான் கோபப்பட்டு என்ன. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் திரும்பி பார்த்து, யாரை பார்த்து? சீசர்களை பார்த்து, 2 பேரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆவி வேறு, இவங்களுடைய ஆவி வேறு. ஆண்டவர் சொல்கிறார், என்ன ஆண்டவருடைய ஆவி ரட்சிக்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார் என்று எழுதி. அப்போ அவள் அங்கே போய் இப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பொறுமை, சீசர்களுடைய அவசரத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய பொறுமை என்ன செய்தால், ஒரு நாள் ஒரு சமாரிய ஸ்திரீக்கு போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்லையே. அவருடைய வாழ்க்கை அறிவித்த பொழுது அவள் போய் தன்னுடைய மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். தெரியுங்க, யோவான் 4ஆம் அதிகாரம். அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் என்றால் எங்களுக்கு தெரியாது. அவருடைய யோசனை முழுவதும் மனிதனுக்காகவும், மனிதன் ரட்சிப்புக்காகவும், மனிதன் விடுதலைக்காகவும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு கிடைக்க இல்லைன்றோன்னு திடீரென ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு எண்ணத்தில் கொண்டு விடுதான், அழிவில் கொண்டே விடுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அன்றைக்கு பொறுமையாக இருந்தபடியால் என்ன செய்தாராம், ஒரு நாள் அந்த சமாரியா இடத்துக்கு போய் சரிதான் அவளுக்கு சுவிசேஷம் அறிவித்து அந்த மக்கள் அந்த சமாரிய ஸ்திரீ மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வரம் இல்லாமல் வல்லமை இல்லாமல் இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முக்கியமாக தேவையானது பொறுமை. அல்லேலூயா.
பொறுமை உள்ளவர்கள் என்ன பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ பொறுமை கடலிலும் பெரிது. அப்போ பொறுத்தால் அரசாழ்வார், பொங்கினார் காடு உறைவார் என்று சொல்லுவாங்க. காடு உறைவார்னா கீழே போயிடுவார். அப்போ பொறுமை என்பது இப்போ என்ன இல்லாட்டியும் பொறுமை முக்கியம். அப்போ இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, தங்களை விடவில்லை என்றோடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. எலியா ஒரு முறை அப்படி செய்திருக்கிறார். இப்போ எலியாவுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், எலியாவுடைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலம். என்ன காலம் அது? நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய காலம் மனச்சாட்சியின் காலம், மோசேவுடைய காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் வசனத்திலிருந்து யாத்திராம் 20ஆம் வசனம் வரைக்கும் 60 அதிகாரங்களும் மனச்சாட்சியுடன் நடந்த காலம். இவர் எகிப்திலே இருந்து வர மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இவங்களுடைய குளறுபடியில் பிரச்சனையால் 20ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் மோசையை மலையில் கொண்டு போய் அவர் என்ன செய்கிறாராம், 10 கட்டளையை கொடுக்குறார். சரிதானே? அப்போ அந்த மலையில் 10 கட்டளையை கொடுத்தா பிறகு அதில் இருந்து தான் நியாயப்பிரமாணம் மல்கியா வரைக்கும் இருக்குது. அப்போ மல்கியா வரைக்கும் நியாயப்பிரமாணம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு என்னவா, கிருபையின் காலம். அல்லேலூயா. என்னவா, இயேசுடைய காலம் கிருபையின் காலம். அப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த மூலம் சபையின் காலம். வெளிப்படத்தில் நீங்கள் பார்த்தா 7 சபைகளை குறிச்சிருக்கு. அப்போ சபையின் காலம். அப்போ சபையின் காலம் என்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று எழுதியிருக்கு. அப்போ சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களுக்கும் வாசிக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தை குறித்து தெரிந்து வைத்திருந்தார்கள். தெரிந்து வைத்தபடியாக தான் எலியா. அப்போ அதான் என்னென்ன நாங்கள் என்ன செய்யணும் என்றால், கொஞ்சமாக படிச்சுட்டு அரைகுறையாக படிச்சுட்டு தான் அவங்க அன்றைக்கி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை அவன் ஒருக்கா மாம்சத்தில் ஏற்றுக்கொள்வான், ஒருக்கா ஆவியில் ஏற்றுக்கொள்வான், ஒருக்கா யூதராக ஏற்றுக்கொள்வான், ஒருவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. காரணம் என்னவென்றால் அவங்க இயேசுவோடு இருந்தாலும் இயேசுடைய முழு வடிவம் தெரியாது. அவங்கள பரிசுத்த ஆவியானவர் அப்போ அன்றைக்கு என்ன செய்யலாம் அருளப்படவில்லை. அல்லேலூயா. எப்போ அருளப்பட்டது? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆண்டவர் சொல்கிறார், 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமில், நான் இருக்கிற இடத்தை இருந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் நான் பிறந்த இடத்திலும் சமாரியா, பாருங்க இங்கே பார்க்கிறப்ப சமாரியார்கள் இயேசு விடே இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சமாரியாவிலும் சாட்சியாக இருக்கணும், உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்கிறேன். அவர் சாட்சி என்பது என்னவென்றால், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அந்த பரிசுத்தாவியானோட செயல்பாடு என்ன என்றதை குறித்து இவங்களுக்கு தெரியாது இயேசு இருக்கும் பொழுது. அதனால அவங்க சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவோம், இறக்கி அழித்து விடுவோம். நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். காலையிலே உன் கிருபை புதிது, காலையிலே உன் கிருபை பெரிது, நாள் முழுதும் என்னை அது நடத்தும், நின் மூலமாகாமல் காக்கும். காலையிலே உன் கிருபை புதிது, காலையிலே உன் கிருபை பெரிது, உமது சமூகம் தூய்மையானது, உமது சமூகம் இனிமையானது, நீதிவாரதற்குள்ளே ஓடி வந்திடுவான், நித்தமும் துதித்து துதித்து மகிழுவான். காலையிலே உன் கிருபை புதிது, காலையிலே உன் கிருபை பெரிது. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று புலம்பல்ல வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில், இந்த மே மாதத்தில் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய திருவிருந்து பந்திக்கு ஆண்டவரை வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரை இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆவிக்குள்ளாக நாங்கள் வாசிக்கிற பகுதிகளையும் கேட்கிற பகுதிகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டவரே சுவாமி நாங்கள் பயன்படுத்தி நாங்களும் வளர்ந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆசீர்வதியும். இதை கேட்கிறோம், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பொல்லாப்புகள் ஆண்டவரே சுவாமி கொடுமைகளுக்கு நடுவிலே கர்த்தாவே உடைய கிருபை மக்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையில் நம்முடைய கிருபை கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கணவனை மனைவியை பிள்ளைகளை குழந்தைகள் எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 3வது உலக யுத்தத்துக்கு எல்லாரும் ஆயத்தப்படுறாங்க. என்னதுக்கு? 3வது உலக மகா யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. ஒவ்வொரு நாடும் ரெடி ஆகி கொண்டிருக்கு. ஆயுதங்கள் எல்லாம் தயாரித்து எந்தெந்த ஆயுதங்களை எந்த நாட்டில் கொண்டே போடலாம், எப்படி எரிக்கலாம், எப்படி அழிக்கலாம் என்று ரெடி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இடையில நின்று கொஞ்சம் பேர் திறப்பில் நின்று சுவரை அடைத்து ஜெபிக்கிறோம். ஏன்? ஆண்டவர் அந்த யுத்தத்தை அனுமதிக்கக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக. அப்போ முதல் யுத்தம் எப்படி உருவானது? 1914ஆம் ஆண்டு உருவாகி 18 முடியுது. ஆஸ்திரியா நாட்டில் பொஸ்னியன் இளவரசரும் இளவரசியும் வந்து கேட்க செர்பியா நாட்டை சேர்ந்தவன் சுட்டு கொண்டுட்டான். ஒரு விளங்க. அப்போ அந்த 1வது யுத்தம் அப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி என்றால், செர்பியாவுக்கு ஜெர்மனும், ஆஸ்திரியாவுக்கு ரஷ்யா. எல்லாம் யோசிச்சு கொண்டிருங்கோ. பாருங்க, இப்போ கொலை செய்தவனும் ஒரு பக்கத்தில் ஆக்கள் நிற்கிறாங்க. கொலை செய்தவன் நீங்கள் நல்லா யோசிக்கணும். கொலை செய்தவனுக்கும் ஒரு நாடு உதவி செய்யுது. யார்? ஜெர்மன் உதவி செய்யுது. கொலை செய்யப்பட்டு செத்தவர்களுக்கும் ஒரு நாடு உதவி செய்யுது. அப்போ நாம் யோசித்து பார்க்கணும். தீயவனுக்கும் ஒரு சக்தி இருக்குது, நல்லவனுக்கும் ஒரு சக்தி இருக்குது. நல்ல காரியத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, கெட்ட காரியத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. விளங்குது? அப்போ அன்றைக்கு என்ன நடந்ததாம்? 7 நாடுகள் யுத்தம் பண்ணி 1 மில்லியன் ஜனங்கள் செத்துதான். எவ்வளவு? 1 மில்லியன் ஜனங்களுக்கு அங்கவீனமாக போனதான். எத்தனையோ கோடி பணங்கள் சிலவு. இப்போ ஆஸ்திரியா அங்கே இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர். ஆஸ்திரியா எங்கே போய் நீங்கள் முன்சனுக்கு போனீங்கன்னா, முன்சன்லேருந்து 500 கிலோமீட்டரில் இருக்குது. செர்பியா அங்கே இருக்குது, ரஷ்யா பக்கம் இருக்கு. குரேஷியன், செர்பியா, அடுத்தது பொஸ்னியன். இப்போ பார்த்தீங்கன்னா பொஸ்னியன், செர்பியா அந்த இதுக்குள்ளே வெறுது அடங்குது. இப்போ பாருங்கள், இவங்க வந்து டூரிஸ்டாக வராங்க. டூரிஸ்டாக வந்தவனே கொலை செய்துட்டாங்க. அப்போ அந்த கொலை நிமித்தம் அங்கே என்ன செய்யலையா? ஒரு தடவை பேசி கதைச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க இல்லையா? விளங்குறவங்க. இப்போ 2வது யுத்தம் எப்படி நடக்குது? ஹிட்லர் ஆட்சி. ஹிட்லர் ஜெர்மனில் இருக்க என்ன நடந்ததுன்னா, மியூனிச் என்ற ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் எப்படி என்றால், ஜெர்மனில் அவன் இருக்கும்பொழுது அந்த ஜெர்மனுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு பயங்கரமான கொடிய தீர்வு வந்த பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஹிட்லர் அந்த 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 இதை மீறிட்டார். ஒப்பந்தத்தை மீறினோடனே இப்போ யுத்தம் நடக்குது. இப்போ இருந்ததை விட கூட நாடுகள் வருது. நடந்தோடனே இருந்த அழிவை விட பெரிய அழிவு வருது. ஆயுதங்கள் எல்லாம் கூட வந்துட்டு. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன் என்னென்றால், மனிதன் வந்து என்ன செய்கிறான் என்றால், தீர்க்க வேண்டியதை தீர்க்காமல் அதை தொடர்ச்சியாக என்ன செய்கிறான்னா அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், எந்த நாடுகள் யுத்தத்தில் இருக்குது? ரஷ்யாவும் உக்ரைனும். சரியா? உக்ரைனில் எங்களோட நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் எல்லா துறையிலையும் படித்தவங்க இருந்தவங்க. இன்ஜினியருக்கு படித்தவன், டாக்டருக்கு படித்தவன், அட்வொகேட்டுக்கு படித்தவன், லோயருக்கு படித்தவன், எல்லாரும் படித்தவன் வாழ்வு என்னவாம் அந்த இடத்துல போச்சு. உக்ரைனுக்குள்ள அழிவு, ரஷ்யாவிலே அழிவு. ரஷ்யாவில் படிக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? 2 மனிதர்களுடைய தீர்மானம் என்ன செய்தால் ஒரு பெரிய அழிவை கொண்டு வருது. அன்றைக்கு அதான் அவங்க சொல்லுவாங்க. அன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் அந்த சீசர்களுக்காக, நீங்கள் அக்கினியை கூப்பிடுங்க. எலியா அப்படி தான் கூப்பிட்டார். எலியா கூப்பிடப்படுது, அக்கினி இறங்கினான். அந்த மாதிரி இந்த இயேசுடைய சீசர்கள் தானே. அப்போ அன்றைக்கு இறங்கி இருந்தால் என்ன நடந்திருக்குமா சொல்லுங்கள்? சமாரியா, கப்பதோனிக்கா அந்த இடங்களெல்லாம் என்ன அழிஞ்சிருக்கும்.
பிள்ளைங்க நான் ஆண்டவர் சொல்கிறேன், மனிதகுமாரன் என்னத்துக்கு வந்திருக்காரன்? ரட்சிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதகுமாரன் என்னத்துக்கு வந்திருக்காரன்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 10:10 பிள்ளைத்த வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒரு வீட்டுக்கு திருடன் வந்தா திருடுவான். ஆக்கள் பிடிச்சவன் என்ன செய்வான்? ஆக்களை கொல்லுவான். கொல்லி போட இல்லை சாமானியம் எடுத்து போகிறதுக்கு வீட்டை அடிச்சு போட்டு போயிடுவான். விளங்குது உங்களுக்கு? அப்போ திருடனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நான் அதுக்கு வர இல்லை, நான் எதுக்கு வந்தேன்? ரட்சிக்க வந்தேன். ரட்சித்து ஜீவனை தர வந்தேன். ரட்சிப்பில்லாத ஜீவன் பெறாதுன்னு நான் ரட்சிக்கவும் அதை ஜீவன் தரவும் வந்தேன். விளங்குது? அப்போ ஆண்டவருடைய ஆவியும் இந்த உலகத்தின் ஆவியும் 2 விதமான ஆவிகளோட மனிதன் இருக்கிறான். இப்போ மனிதனுக்கு பிரச்சனை என்றால் எங்களுக்கு வேதம் சொல்லுது, நீதிமொழியில் வாட்சிங்க என்றால் மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கான். என்னவா? மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கான். 2வது தேவனுடைய ஆவி என்ன செய்தாம்? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. சாத்தானுடைய ஆவி என்ன செய்தாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு சத்திரத்தில் இடம் கொடுக்கல. இயேசு பிறந்த பொழுது சத்திரத்தில் இடம் கொடுக்கல, அவர் கோபிக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 2 பேருக்கு உட்பட்ட பிள்ளைகளை ஏதாவது கொண்டுட்டாங்க. அப்போ அவர் ஒரு முடிவெடுக்கல. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏரோதை அழித்திருப்பார். சத்திரக்காரனை சத்திரமே இல்லா பண்ணியிருப்பார். அவர் எல்லாம் பொறுமையாக இருந்தார். சரியா? அது மட்டுமல்ல, அவர் ஆலயத்துக்கு வாரார். ஒரு 8 வயதிலே ஆலயத்துக்கு வந்துட்டார். சின்ன வயதிலே ஆலயத்துக்கு வந்துட்டார். எருசலேமுக்கு வந்தவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது, இந்த இதில் பார்க்குற ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர் உள்ளுக்கு விட இல்லை. ஆலயத்தில் அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்ய விடையில ஏனென்றால் மோசேயுடைய ஆகமத்தில் என்ன எழுதியிருக்காம்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் சுகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவரை விடையில்லை. அப்போ எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் போனாரோ அங்கே தடுத்தார். இப்போ நீங்கள் வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 49 51 மட்டும் வாசிங்க. லூக்கா 22 49 51. அவரை சூழ்நின்றவர்கள் நடக்க போவதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டவும் என்றார்கள். அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காலை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாக வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்திற்கு சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டியலையும் தடிகளை மட்டும் புறப்பட்டு வந்தீர்களே. நான் திறந்தரும் தேவாலயத்தில் உங்களுடைய இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவும் உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமாயிருப்பது என்றார்கள். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சமாரியா வழியாக எருசலேமுக்கு போக அவங்க அனுமதிக்கலைன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? நீர் எங்களுக்கு அனுமதி தந்திருந்தால் நாங்கள் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அழைத்து விடுவோம். ஆண்டவர் அனுமதி கொடுக்க விளங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அழிக்கிறதுக்காக வரே இல்லை, ரட்சிக்க வந்தேன். 2வது இங்கே என்ன கேட்டால் ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. 26ஆம் அதிகாரம் மத்தேயு கடைசி வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை கெச்சமேனை தோட்டத்தில் வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே இந்த என்னடா ஒருவன் என்ன செய்யறான்னா, வாழை எடுத்து காதாக விட்டுறான். அவன் கேட்குறான், ஆண்டவர்கிட்ட வெட்டு நமக்கு அனுமதி தாரன்னு கேட்குறானே இல்லை. இயேசுவை பிடிச்சோடனே இவங்களை நாங்கள் வெட்டி விடுவோம். வேதம் சொல்லுது, அவன் காதால் வெட்டினோடனே ஆண்டவர் அந்த காதை எடுத்து ஒட்டி விட்டார். அல்லேலூயா, அற்புதம் செய்தார். அப்போ அங்கேயும் அவங்க ஆண்டவருக்காக தான் நிற்கிறாங்க. உண்மைதான், ஆண்டவரையும் உண்மை மதிக்க இல்லை. இப்போ நாங்களும் அப்படி தானே. ஆண்டவரை மதிக்காட்டி என்ன செய்வோம் சொல்லுங்கள்? ஆண்டவரை மதிக்காட்டி என்ன செய்வோம்? கோபம் பெருமைங்க. அதனால தான் சீசனுக்கு வந்தது. கெச்சமேனை தோட்டத்தில் ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னா அவனுக்கு கோபம் வந்தோன்னா அவனை வாழை எடுத்து பண்ணிட்டேன். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அது பேதுருவான். இப்போ இதில் சிலர் ஒருவர் எழுதினாலும் அங்கே யோவான் சுவிசேஷத்தில் என்ன எழுதியிருக்கின்றால் அது பேதுரு. அப்போ என்ன செய்யறாரு? பட்டயத்தை எடுத்து வாழை எடுத்து காதை வெட்டி விட்டார். எனக்கு மஸ்கு அனுப்பி பேர் அந்த பேர் உள்ளவனுக்கு வெட்டினோடனே
அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரா, அவனுக்கு சுகம் கொடுத்தார், வெட்டின காத்து சுகம் கொடுத்தார். அப்போ என்னதை நாங்கள் பார்க்குறோம்னால், நாங்கள் என்னதான் நாங்கள் ஆண்டவரோட இருந்தாலும் எங்களோட நினைவுகள் முழுவதும் நல்லதாக இருந்தால் தான் ஆண்டவர் விரியப்படுவார். அல்லேலூயா. விளங்கணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால், நோய் நாடி முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று ஒரு திருக்குறள் எழுதியிருக்கு. என்னென்றால், இப்போ ஒரு நோய் வந்துடுது எனக்கு உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் அந்த நோய் என்ன செய்யணும், அடியில் போய் பார்க்கணும் எப்படி வந்தார், பார்த்து அது எப்படி வந்தது, அதை எப்படி தணிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு மருந்து கொடுத்தா தானே அந்த நோய் தீரும். விளங்குறோம். நோய் நாடி முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் எப்படி என்றால், அப்போ ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போனீங்கன்னால் முதல் கேட்பாங்க எப்படி உனக்கு இந்த நோய் வந்தது. விளங்கு. அதை பார்த்து தான் உங்களுக்கு மருந்து தருவேன். இலங்கையில் தலையடி எல்லாம் உடனே ஒரு பெரோடல் தந்து பெரோடைய தலையடியை நிப்பாட்டிருப்பாங்க. காய்ச்சல்னா காய்ச்சல் நிப்பாட்டி இஞ்சி அப்படி அவர் சொல்கிறார் எதிலேருந்து வந்தது. விளங்குறது. அதே போல் தான் ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரச்சனை எப்படி உருவாகுது, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை கொடுத்துக்கார். மத்திய 18ஆம் அதிகாரம் 15 மட்டும் பாருங்க. மத்திய 18 15 மட்டும் வாசிங்க. உன் சகோதரன் விரோதமாக குற்றம் செய்தார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார். அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தான், உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவிகொடாமல் போனான். 2-3 சாட்சியை வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. இப்போ பவுனிக்கொள்ளுங்க. அதை அவன் உனக்கு செவி கொடுத்தால் அவன் என்ன ஆதாயப்படுத்தி கொண்டால் அதுக்கு அந்நியனை போல இருப்பான்னு எழுதியிருக்கேன். இப்போ கவனிச்சுக்கோங்க எல்லாரும். இந்த முதலாவது யுத்தத்தை தணிக்கிறதுக்கு வழி இருந்தது இல்லையா, பேசி தீர்த்திருக்கலாம். விளங்க. அவங்க தீர்க்கையில் அந்த யுத்தம் முடிஞ்சு அழிவு வந்தது. 2வது யுத்தத்தையும் பேசி தீர்த்திருக்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து போன சீசர்கள் ஆண்டவரை கிளத்திருக்கலாம். ஆண்டவரே ஏன் கூட விடுறாங்க இல்லைன்னு ஆண்டவர் வழியை சொல்லியிருப்பார். விளங்க. 26 மற்ற 26 நாங்கள் லூக்கா 22 வாசிக்கிறோம். என்னவென்றால், இயேசுவை பிடிச்சி கெச்சமேன தோட்டத்தில் பிடிச்சோடனே ஆண்டவர் அன்றைக்கு பிடிபட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிட்டார். உங்களுக்கு விளங்குது. இல்லை, தன்னோட இருந்த சீசர்களுக்கு ஆண்டவர் படிப்பிச்சிட்டார். நான் பிரதான ஆசாரியரும் மூப்பர்களுடைய கைகளாலும் பிடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு விளங்குது. ஆனாலும் இவங்களை அதை கேட்க உங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சத்தியத்தை புதுசாக விதைச்சு கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் அவங்க விதைக்கிறது. இப்போ நீங்கள் வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 மட்டும் வாசிங்க. மத்தேயு 4 1-11 மட்டும். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமும் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தை உட்படியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் காணக்கூடியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாவம் கையில் இடராதபடிக்கு அவர் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்போ ஆண்டவர் அவன் என்ன செய்யறானா, சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? உலகத்தை காட்டுறான். என்ன கண்களின் இச்சையை காட்டுறான், பெருமையை காட்டுறான். ஆண்டவர் விளங்குறவங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அப்பாலேவோ ஏற்கனவே எழுதி இருக்குது. என்னென்னு எழுதி இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த கன பிரச்சனை என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் மனுஷனாக தான் இருந்தார். அவரோட சரீரத்தை நூலினா நோவும். விளங்குறவங்க.
ஏனென்றால் அவர் என்ன செய்தாரா, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். கொலோசியருக்கு பவுல் வெளிப்படுத்தார். எப்படி என்றால் அவருக்குள்ள தேவன் இருக்கிறார். விளங்குங்க, அவருக்குள்ள தேவன், ஆவியாக இருக்கிற தேவன் இருக்கிறார். ஆனால் அவர் மாமிசமாக தான் இந்த பூமியில் இருக்கிறார். அவருக்கு தாகம் வந்தது, களைப்பு வந்தது, வேர்வை வந்தது, விளங்குங்க, கண்ணீர் வந்தது. அப்போ அவர் முழுக்க மனுஷனாக இருந்தாலும் அவர் முழு இறைவனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார் பூமியில். அவருடைய வெளிப்புறம் எப்படி இருக்காம், மனுஷனாக இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் எல்லாம் உடம்பில் இருக்குமோ, ஆனால் அவருடைய பாவம் மட்டும் இல்லை. அல்லேலூயா. விளங்குது, என்ன இல்லையா, பாவம் மட்டும் இல்லை. ஆனால் மற்றும்படி மனுஷனுக்குரிய எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்குள்ள பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய். அப்ப நானும் நீங்கள் இன்னைக்கு இயேசுவை பார்க்கும்பொழுது இயேசு என்ன விரும்புகிறேன் விளங்குது. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை கொண்டு வரவரை நான் எந்த விதத்தில் அணுகிறேன் என்னதான் முக்கியம். விளங்குதா, நான் சொல்ற விளங்குதா? நான் என்ன சொல்றேன் என்றால், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், பின்பற்றுறவர்கள் 3 காரியத்தை செய்வோம். நிறைய சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் 3 காரியம் தேவை. ஒன்று, அவனுக்கு மனப்பயிற்சி தேவை. என்ன தேவையா, மனப்பயிற்சி. அவன் கேட்கணும், முதல் கேட்டு அதை என்ன செய்யணும், தியானிச்சு அதை பயிற்சி பண்ணணும். என்ன செய்யணும், கேட்டு தியானிச்சு அதை பயிற்சி பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் மனப்பயிற்சி. ரெண்டாவது மனுஷன் என்ன செய்யறானா, உடற்பயிற்சி செய்வோம். ஏன் உடற்பயிற்சி என்ன, அந்த உறுப்புகளெல்லாம் சும்மா இருந்துச்சுன்னா வருத்தம் விளங்குது. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் வேலை கொடுத்தவர். என்ன வேலை, தோட்டத்தில் என்ன தோட்டம் செய்ய சொல்லி சொன்னவர் ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன, வேலை செய்ய. அடுத்த பயிற்சி என்றால் சுவாச பயிற்சி. பிராணாயாமம் என்றால் சுவாசம். எங்களோட சுவாசம் இருக்குல்ல, அந்த பயிற்சியை நாங்கள் ஒவ்வொன்றாலும் செய்யணும். என்னென்றால், நல்ல சுவாசத்தை எடுத்து, நல்ல காற்று எடுத்து, கெட்ட காற்றை விடணும். நல்ல காற்றை 10 தினம் எடுத்தால் கெட்ட காற்றை 20 தினம் விடணும். விளங்குங்க. அப்போ நல்ல வசனத்தை மனதில் எடுத்து கெட்ட சிந்தனையை விடணும். அது ஒரு மனப்பயிற்சி. உடற்பயிற்சி என்னன்னா, நாங்கள் நடக்கும்போது எங்களை வேர்வை வழியில் போகும், எங்களை இருக்கிற ஓட்டியல் எல்லாம் திறவிடும். இல்லையா? அப்போ அந்த ஒரு பயிற்சி. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பயிற்சி என்னவா, முதல் பயிற்சி மனப்பயிற்சி. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் எல்லா பகுதியிலையும் பார்த்துக்கிட்டால் எனக்கு செவி கொடுங்க. என்ன சொல்வேன், எனக்கு செவி கொடுங்க. இப்போ நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், எல்லா வசனத்திலையும் ஆண்டவருடைய பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை கேட்டவர்கள் குத்தப்படுவார்கள். என்னென்ன குத்தப்படுவார்கள். எப்படி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். விளங்குது. அப்ப என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் நன்றாக கேட்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிறதுக்கு பேதுரு அழகாக பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது. இப்ப நான் செய்கிற பிரசங்கம் உங்களுக்கு சேரோ சேரல எனக்கு தெரியாது. உங்களுக்கு சேர்ந்தா நீங்க சிரிப்பீங்க, சேராதி முறைப்பு. அப்ப நான் எந்த வேலை பிரசங்கம் பண்றேன், பயிற்சி பண்ணி பிரசங்கம் பண்றேன். அப்ப மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலேயும் சரி, எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது அதுக்கு முதல் யோவான் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை கேட்டவர்கள் அவங்க கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாங்க, என்ன செய்யணும் மட்டும் கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது 38ஆம் வசனத்தில், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினாராம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்ப ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். கவனிச்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவன் என்ன செய்வானா, நன்மை செய்கிறவனா சுற்றித்திருப்பான். அப்போ அங்கே அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எப்படி வந்தார்?
அப்போ அவங்க கூர்மையாக கேட்டாங்க. அப்போ நாங்கள் எத்தனை பேர் பாடசாலைக்கு வந்தாலும் முன்வாங்க பின்வாங்க என்ன அது என்ன அர்த்தம்? முன்வாங்க இருக்கிறோன்னாலும் பின்வாங்க மாட்டான். ஆனால் பின்வாங்க இருக்கிறோம் ஏற்கனவே அவன் பின்வாங்கி தான் போகணும் ஏன்னா. அப்போ அதே போல் எப்போ முன்வாங்க இருக்க வாத்தியார் கேட்டாலும் பயப்பில்லை என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவோம். பின்வாங்க இருக்கிறவனே வாழ் கேட்டாலும் கேட்காதீங்க அப்படியே பின்னாலேயே போயிடுவேன். அதை மாதிரி முன்வாங்க பின் அதே மாதிரி நாங்களும் தேவ சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்டால் நாங்கள் என்ன செய்வோமா? முன்னாலும் இந்த வசனத்தை விட்டு போக மாட்டோம். அதே வசனத்தை விட்டு போக மாட்டோம். எங்களை அந்த வசனம் உள்ளுக்கு இருக்கும். இப்போ எங்கே போனாலும் அந்த வசனம் இருக்கும். விளங்க கற்றதெல்லாம் நான் பயனேன் கொள்வாளறிவன் நற்றார் கொள்ளார் என்ன நின்றிருக்கேன். அப்போ நாங்கள் படித்து அதை வந்து என்ன செய்யணுமா? அறிவு என்ன அந்த அறிவு எங்களுக்கு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சாதித்ததுக்குரிய காரியம் என்னவென்றால் அவர்கள் இயேசுடைய வழியை பின்தொடர்ந்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்களால் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து கிறிஸ்தவ வழியில் நடக்கிறோம். அப்போ அன்றைக்கு சீசர்கள் இயேசுவோடு இருந்தாலும் அவர்களுக்கு முழு அறிவும் இல்லை. எப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு வந்தாரோ அன்றைக்கு தான் பரிசுத்தாவியில் நிறைஞ்சு அதுக்கு பிறகு தான் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். கலையா கடைசியாக ஒரு வசனம் வாசிப்பாங்க. யோவான் 16:8-11 மட்டும் வாசிங்க. அதாவது வந்து பரிசுத்தாவியானவர் வந்தார் என்றால் எங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவர் உள்ளுக்கு இருந்து என்ன செய்வார்? 3 காரியம் செய்வார். என்ன செய்வார்? பாவத்தை குறித்து கண்டித்து நீதியை குறித்து வாசிக்கிறார். 3 காரியம் இருக்கு. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வருவார். வந்து என்ன செய்வார்? வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் பரிசுத்தாவியானவருடைய வேலை அந்த பிசாசின் வேலை என்னவா? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார். நந்தி வேறொன்றுக்கும் வரா. அப்போ பிசாசு என்ன செய்வானா? உலகத்தினுடைய ஜீவனத்தின் பெருமையை என்ன உலகத்தில் உள்ள இச்சைகளை எங்களுக்கு என்ன செய்வானா? காட்டுவான். காட்டும் பொழுது என்ன நடக்குமா? அதுக்கு பின்னால் போயிடும். பாலிய பிள்ளைகள் அப்படித்தான் நாங்கள் கெட்டு போகிறோம். நாங்கள் விதிவிலக்கு இல்லைன்னு அந்த நாளில் நாங்கள் வந்து இப்படித்தான் தெரிஞ்சது. முதல் படம் வந்தால் முதல் ஷோ பார்க்குறது என்ன எங்கேயாவது ஒரு விழாக்கள் இருந்தால் அங்கே நிற்போம். கோஷ்டி இருந்தால் கோஷ்டி இப்படி மேடை இருந்தால் மேடைக்கு முன்னுக்கு தான் நிற்போம். அந்த வயசு அப்படித்தான். அந்த வயசு என்ன வயசா? அது நாங்கள் விதிவிலக்கு இல்லை. ஆனால் வசனம் பெறும் பொழுது என்ன செய்வோம்? கண்டித்து உணர்த்தி நீதியில் நடத்தும். இல்லையா? அப்போ வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒவ்வொன்றாலும் ஒரு வசனமாவது வாசிப்போம். இன்றைக்கு நான் வாசிச்சோம் என்ன? கத்தரன் ரட்சிப்பும் வெளிச்சமுமானவர். என்ன கத்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? என்ன எழுதியிருக்கு? இப்போ 127ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகி கற்றவன் விட விருந்தார். கர்த்தர் நகரத்தை அப்போ அந்த வசனங்களை வாலிபன் தான் வழி எதனா சுத்தம் பண்ணுவான்னு வாலிபன் படிக்கணும். என்ன இப்போ பாருங்க, குடும்பத்தில் என்ன படிக்கணுமா? குடும்பத்தின் தலைவன் குடும்பத்திற்கு எழுதியிருக்கு அந்த உன் மனைவியில் அன்பு. என்ன எழுதியிருக்கு? அன்பு. மனைவிக்கு என்ன எழுது? உன் கணவனுக்கு கீழ்ப்படி. பிள்ளைகளுக்கு என்ன எழுதியிருக்கு? தாய் தகப்பனுக்கு எஜமான்களுக்கு என்ன எழுதியிருக்கு? உங்கள் வேலைக்காரில் அன்பு கூறுங்க. விளங்க
வேலையாட்களுக்கு என்ன இருக்குது? உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்போ வகுத்து 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 எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்போ எல்லா எல்லா வசனங்களும் வந்து பரிசுத்தாவியால் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, விளங்குதா? அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறவர்களாம்? கட்டுதவர்கள். இங்கே அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? உங்களுக்கு இன்னும் ஒருவனை அழிக்க, நான் சொல்கிறேங்க 3 காரியம். உங்களுக்கு இன்னும் ஒருவனை அழிக்க உங்களுக்கு நான் அதிகாரம் தரமாட்டேன். 2வது, என் நிமித்தம் நீங்கள் யாரையும் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நண்பரை கூட்டிய நிறுத்தி போட்டு 4 பேரை கூட்டிட்டு கதையணும். உங்களுக்கு விளங்குது? நீங்கள் முதல் சொல்லி பாருங்க. இப்போ அதுக்கான வழிமுறை அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கல, ஆண்டவரே ஏன் இவங்க விடையில்லை? ஆண்டவர் பதில் சொல்லியிருப்பார். கெச்சவன தோட்டத்தில் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஏன் இவர்கள் உண்மை பிடிக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்லிட்டார். விளங்குறவங்க. அப்போ வேத கிறிஸ்தவர்களால் தான் இந்த உலகத்தில் அநேக நல்ல காரியம் நடந்தது. இப்போ அதுதான் குறைவாக போகும். அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? விழித்திருக்கிறோம். அல்லேலூயா. விழித்திருந்து நாங்கள், நீங்கள் ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல, விழித்திருக்கோம். விழித்திருக்கிறேன்னா என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் ஜெபமும் மாட்டோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.